இரு பெரும் தலைவர்களை முதலமைச்சராக கொடுத்த மாவட்டம் தேனி மாவட்டம் என அதிமுக பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவருமான எடப்பாடி கே பழனிசாமி பெருமிதம் தெரிவித்தார். இதுகுறித்து தேனி மாவட்டம் மதுராபுரியில் நடைபெற்ற புரட்சி தலைவி ஜெயலலிதாவின் 77வது பிறந்தநாள் விழாவில் பேசிய அவர், தேனி மாவட்டத்தில் புரட்சி தலைவர், புரட்சி தலைவி ஆகியோர் முதலமைச்சராக இருந்தபோது பல்வேறு நலத்திட்டங்களை நிறைவேற்றியுள்ளதாகவும் தெரிவித்தார். இங்கே தேனி மாவட்டத்தில் நடைபெறுகின்ற மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மாவுடைய பிறந்தநாள் கூட்டம் அல்ல, இது ஒரு மாநாடு போல் இங்கே காட்சி அளிக்கின்றது. இதை பார்த்தா பல பேருக்கு எரிச்சல் தான் கிடைக்கும் நினைக்கிறேன். இந்த மக்கள் பாசமுள்ள மக்கள், இந்த மண் தெய்வீக மண். பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர், இதயம் புரட்சி தலைவி அம்மா, இரு பெரும் தலைவர்கள் இங்கே நின்று வெற்றி பெற்று முதலமைச்சராக கொடுத்த மாவட்டம் தேனி மாவட்டம். ஆகவேதான் இரு பெரும் தெய்வங்கள் இந்த மாவட்டத்தில் நின்று முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கப்பட்டு அந்த தெய்வங்கள் பல்வேறு திட்டங்களை நாட்டு மக்களுக்கு வழங்கியது. இந்த மாவட்ட மக்கள் இருவரும் தலைவர்களை வெற்றி பெற செய்து இந்த நாடே செழிப்பாக இருந்ததற்கு அடித்தளமிட்டது இந்த பூமி. அந்த பூமியில் பேசுவதற்கு எனக்கு வாய்ப்பு கிடைத்ததுக்கு உங்கள் அத்தனை பேருக்கு மீண்டும் ஒருமுறை நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைக்கு அம்மா பிறந்த நாள் என்றால் நம் குடும்பத்தில் ஒருவருக்கு பிறந்த நாளாக நடந்தால் எப்படி மகிழ்ச்சியோடு கொண்டாடுவோமோ அதை போல தமிழகம் முழுவதும் அம்மாவுக்கு பிறந்த நாளாக எடுக்கின்றோம். தேனி மாவட்டத்திலும் தேனியிலும் நாம் எடுத்துக்கொண்டிருக்கின்றோம். இதையும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் காட்டிய வழியிலே இதையும் புரட்சி தலைவி அம்மாவில் சிறப்பான ஆட்சி தந்தார்கள். அந்த இருவரும் தலைவருடைய ஆட்சியிலே தான் தமிழகம் ஏற்றம் பெற்றது. அனைத்து துறைகளும் வளர்ச்சி அடைவதற்கு காரணமாக இருந்தவர்கள் இந்த மண்ணில் இருக்கின்ற மக்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட நம்முடைய தலைவர்கள். இன்றைக்கு இதையும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் முதலாக ஆண்டிப்பட்டியிலே போட்டியிட்டு வெற்றி பெற்றார். இதையும் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் சேவல் சின்னத்திலே போடியிலே போட்டியிட்டார். பிறகு ஆண்டிப்பட்டியிலே போட்டியிட்டு தமிழகத்தின் முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். ஆக இரண்டு முதலமைச்சரை கொடுத்த மாவட்டம் இந்த தேனி மாவட்டம். இந்த தேனி மாவட்ட மக்களுக்காக பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் காலத்திலும் சரி, இதே புரட்சி தலைவி அம்மா காலத்திலும் சரி பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்து நிறைவேற்றப்பட்டது. இன்றைய ஆட்சியாளர் கேட்கின்றார்கள், கடந்த 10 ஆண்டுகால அண்ணா திமுக ஆட்சி ஒரு இரண்டு ஆட்சி என்று திரு ஸ்டாலின் பேசிக் கொண்டிருக்கின்றார். இன்னும் ஒரு வெளிச்சத்துக்கு வரவில்லை. இன்றைக்கு தேனி மாவட்டத்திற்கு வந்து வாருங்கள். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் போடப்பட்ட திட்டங்கள் எந்த அளவுக்கு மக்களுக்கு நன்மை கிடைத்துக் கொண்டிருக்கின்றதை எண்ணி பார்க்க வேண்டும். இந்த பகுதியிலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி இருக்கின்ற பொழுதுதான் மருத்துவக் கல்லூரி கொண்டு வரப்பட்டது. அம்மாவுடைய அரசு இருக்கின்ற பொழுது சட்டக் கல்லூரியை கொண்டு வந்து கொடுத்தோம். அம்மாவுடைய அரசு இருக்கின்ற பொழுது கால்நடை மருத்துவக் கல்லூரி ஆராய்ச்சி நிலையத்தை இந்த மாவட்டத்திற்கு கொடுத்தோம். இதே புரட்சி தலைவி அம்மா இருக்கின்ற பொழுது பொறியியல் கல்லூரி, பாலிடெக்னிக் கல்லூரி, அரசு கலை கல்லூரி, இப்படி ஏராளமான கல்லூரிகளை திறந்து பட்டப்படிப்பு படிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கி தந்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். ஒரு மாவட்டத்திற்கு என்ன செய்ய வேண்டுமோ அத்தனையும் செய்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். இதே ஸ்டாலின் முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கப்பட்டு 4 ஆண்டு காலம் நிறைவேற இருக்கின்றது. ஒரு துரும்பை கூட இந்த மாவட்டத்திற்கு கிள்ளி போடவில்லை. என்ன திட்டத்தை கொண்டு வந்தீர்கள்? நாங்கள் எவ்வளவு திட்டத்தை நாங்கள் சொல்லிக் கொண்டிருக்கின்றோம்.
அண்ணா திமுக ஆட்சி ஒரு பொற்கால ஆட்சி என்று மக்கள் பாராட்டுகின்றார்கள். அவ்வளவு திட்டத்தை கொடுத்தோம். அதனால் மக்கள் எங்களுக்கு அந்த புகழ்ச்சியை கொடுக்கின்றார்கள், பெருமையை கொடுக்கின்றார்கள். அது மட்டுமல்ல, கூட்டு குடி திட்டத்தை கொடுத்தோம். இப்படி பல திட்டங்களை கொடுத்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம் என்பதை நேரத்தில் தெரிவிக்க விரும்புகின்றேன்.